ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இசைக்கலைஞன் டி சேனல்ல தினமும் இந்த தப்பு மேல எப்படி வாசிக்கிறதுன்னு நம்ம தினந்தோறும் ஒவ்வொரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சூப்பரான அடியை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக இன்னைக்கு நம்ம சேனலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த புதுசான அடி என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம இசைக்கலைஞன் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்றீங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்றீங்க. அப்படின்னாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி, அந்த புது அடி என்னன்னு இப்போ உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். கொண்டுட்டு வந்திருக்க புது அடி. இந்த அடி உங்களுக்கு ஸ்லோவா ஈஸியா கத்துக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஈஸியா கத்துக்கணும்னா நான் முன்னாடி பக்கத்துல சொன்ன மாதிரி என்னுடைய பெரம்பையும் என்னோட அடிக்குச்சியும் தான் நீங்க வந்து நல்லா வாட்ச் பண்ணணும். அப்பனாதான் வந்து இந்த அடி உங்களுக்கு புரியும். இந்த அடி இப்போ உங்களுக்கு ஸ்லோவா சொல்லி காட்டுறேன். நீங்க வீட்டுல அப்பப்ப ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் பக்கத்துல சொன்ன மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க வந்து பேட் அட்டில ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல வீட்டுல ஏதாவது ஒரு தட்டுல கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான் இது. இப்ப அந்த அடி எப்படின்னு நான் அடிச்சு காட்டுறேன். ஸ்லோவா அடிச்சு காட்டுறேன். இன்னும் நான் உங்களுக்கு ஸ்லோவா அடிச்சு காட்டுறேன். நல்லா வாட்ச் பண்ணுங்க. இன்னும் ஸ்லோவா அடிச்சு காட்டுறேன். இந்த அடியில பாத்தீங்கன்னா என்னோட அடி குச்சியும் என்னோட மேல் குச்சியும் நல்லா வாட்ச் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இந்த அடி உங்களுக்கு புரியும். இப்போ வந்து உங்களுக்கு அடியை வந்து பிரிச்சு அடிச்சு காட்டுறேன். நல்லா பாருங்க. கத்துக்கணும்னா ரொம்ப சுலபமான ஒண்ணுதான். நீங்க இதை வந்து ஸ்லோ மோஷன்ல வச்சு பாருங்க. இன்னும் ஸ்லோ மோஷன்ல கூட வச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த அடி ஈஸியா புரியும். இதுக்கு முன்னாடி நான் 2 பாகம் போட்டிருக்கேன். அந்த 2 பாகத்தையும் மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனாதான் வந்து இந்த அடியும் உங்களுக்கு புரியும். நீங்க 1 by 1 என்னோட சேனல்ல ஒரு வீடியோவா நீங்க பார்த்துட்டு வந்தாதான் உங்களுக்கு ஈஸியா நீங்க கத்துக்க முடியும். அதனால வந்து முன்னாடி இருக்கிற 2 பாகத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க. இசைக்கலைஞன் டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாத பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்றீங்க. அப்பனாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். சரி, அவ்வளவுதான். வணக்கம்.